ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலான சொதி குழம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஹாஸ்டலில் அந்த பாட்டி சொல்லி கொடுத்த ரகசியம் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நான் குக்கரில் வந்து ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச காய்கறி, இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் மூணுமே வந்து தனியாக வேக வச்சு நான் வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறி சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நான் தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு நல்லா உடைச்சி நான் திருகிட்டு அரைச்சி தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மெயின் விஷயம், இது வந்து கொதிக்கவே கூடாது. இந்த நேரத்தில் நான் இஞ்சியை வந்து நான் தோலை சீவிட்டு நல்லா இடித்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சொதி குழம்பை தாளிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதையும் அந்த குழம்புல அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா தண்ணியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் ஹாஸ்டலில் அந்த பாட்டி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக மாறிச்சு. என் குழந்தைக்கு பிடிக்குமா இல்லையா, என் பொண்ணுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது அவள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். அவள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கா, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சாப்பிட்ருக்கா. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். சொதி குழம்பு வச்சாவே அதுக்கு சைட் டிஷ் வந்து இஞ்சி தொக்கு தான். இஞ்சி தொக்கு என் பொண்ணுக்கு பிடிக்காது. அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து முட்டையில் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கும் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் நல்ல நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலரில் மாறணும். நல்லா மொறுன்னு இருக்கணும் அந்த வெங்காயம். நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிளகுத்தூள் வந்து நல்லா அம்மியில் வச்சு நான் நச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காரம், அது மெயின் காரமே இது மிளகு தான், அதனால் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். வந்து அப்படியே நாளாக கீறிக்கோங்க. லைட்டாக கீரல் விட்டுக்கோங்க. அப்போ உள்ளே அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். கீறிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அந்த முட்டையில் உள்ள அந்த மேல் தூள் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இன்னும் கொஞ்சம் அந்த அப்படியே முட்டை வேகிறனால இன்னும் வெங்காயமே நல்லா மொறுன்னு ஆயிரும். நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்குங்க, செம்மையாக இருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருக்கிறதுனால மொறுன்னு ஆயிரும். வெங்காயம் மொறுன்னு இருக்கும். அந்த மிளகு காரம் அதோட முட்டையை அதில் தொட்டு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என் பொண்ணோட ஃபேவரட். சொல்லப்போனால் இப்போயே காலி பண்ணிட்டா, 2 முட்டை கிட்ட காலி பண்ணிட்டா. 1 மட்டும் நான் ஸ்கூலுக்கு வச்சு விட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி தான். இட்லி தக்காளி சட்னி. இட்லி வந்து ரேசன் அரிசி அதை பக்குவத்தெலாம் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து அந்த இதை நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரேசன் அரிசியில் செஞ்ச சாஃப்டான இட்லிக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி பார்க்கலாம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த முட்டை வந்து 1 வச்சதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உருளைக்கிழங்கும் நான் வறுவல் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வச்சுருக்கேன். அவளுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நம்மளுடைய திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு அது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம முட்டை தொக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லி தக்காளி சட்னி. லஞ்ச் அதுக்கப்புறம் டிஃபனை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரட்டான முட்டை வறுவல், அதையும் பார்த்தோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.